மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தா மிஷின் ஆப்ரேட்டரா மட்டும்தான் வேலைக்கு போகணுமா? என்ன கேட்டா, ஐயய்யோ! இத கேட்டதுக்கு தான் ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட பஞ்சாயத்து யூடியூப் வீடியோ அண்ட் தென் என்னுடைய இன்ஸ்டாகிராம் புக்லயும். என்ன அப்டின்னா, என்ன பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டா பெரும்பாலும் எல்லாரும் நெனைக்கிறது என்ன அப்டின்னா, மிஷின் ஆப்ரேட்டர் மட்டும் தான் வேலைக்கு போ முடியும். வேற வேலையே இந்த உலகத்திலேயே இல்ல அப்டிங்கிற மாரி தான் நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பட் அத விட்டா டிசைன் அதெல்லாம் இருக்கு அப்டிங்கிறது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நெறைய பேத்துக்கு தெரியாத ஒரு ஃபீல்ட பத்தி நான் சொல்றேன். இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போனா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு? என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் மொத்தமா சொல்றேன். நீங்க இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணலாமா, வேண்டாமாங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அப்புறமேல் முடிவு பண்ணுங்க. ஏன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மிஷின் ஆப்பரேட் பண்றது மட்டும் நம்ம வேலை கிடையாது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில மட்டும் நம்மளுக்கு வேலை கிடையாது. நம்மளுக்கு வேலை ரொம்ப ரொம்ப பெருசு. எது எதுன்னு பார்க்கறக்கு இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வணக்கம் மக்களே! கபிலன் குமரவடிவேல். எல்லாம் திட்டியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, அடிக்கலாம், இவன திட்டலாம், இவனுக்கு என்ன வாய்கிலியா பேசுறான் அப்படின்னு நினைக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். பட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா எப்ப பாரு மிஷின் ஆப்பரேட்டர் வேலை மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி, இன்னைக்கு நம்ம மக்கள் யாருமே இந்த மிஷின் ஆப்பரேட்டர் வேலைக்கு போறதுக்கே யோசிச்சுட்டு, இது மட்டும் தான் வேலை கிடைக்குது சார். அது எனக்கு பிடிக்கல சார். மேனுஃபேக்சரிங்ல புரொடக்ஷன்ல தான் சார் விடுறாங்க. அது எனக்கு பிடிக்கல சார். அதனாலேயே நான் இன்னும் வேலைக்கு போகல சார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்காக ஒரு வீடியோ தான் இது. எஸ். நீங்க மெக்கானிக்கல்ல பொறுத்தளவுக்கு ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஃபீல்டு இருக்குங்கய்யா. எஸ், மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைலு, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங்கு, சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. எனி இண்டஸ்ட்ரீஸ் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. எஸ், அதை கிள்ளி எடுக்கிறதோ அள்ளி எடுக்கிறதோ நம்ம கையில தான் இருக்குது. அப்சல்யூட்லி அதான். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் செக்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்துட்டு தான் இருக்குது. இதுல துரதிருஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மள மாதிரி நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு இப்படி ஒரு ஃபீல்ட் இருக்கிறது தெரியறது. எஸ், இதுதான் மெயின் பிரச்சனையே. இது ஏன் தெரியறதில்ல அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தனியா ஒரு காரணமா வச்சுக்குவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ், அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு ஃபீல்ட பத்தியும் சொல்றதுக்கு முன்னாடி, நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இந்த ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் பவர் பிளான்ட் செக்டார பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த ஆயில் அண்ட் கேஸ் பவர் பிளான்ட் செக்டார்ல பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, பெட்ரோல் இல்லாமலும், இல்ல கரண்ட் இல்லாமலும் நம்மளால இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, ஒய்ஃப் இல்லாம கூட இருந்துரலாம். ஒய்ஃபை இல்லாம யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. என்னை உட்பட. எஸ், இதைத்தான் நான் ஊர்வலா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பவர் கன்சப்ஷன் ஆகட்டும், இல்ல ஃபியூல் கன்சப்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் யூஸ் ஆயிட்டே தான் இருக்குது. சொல்லிடுவாங்க உடனே கொடி பிடிச்சிட்டு வருவாங்க. நாங்கெல்லாம் ஈவி யூஸ் பண்றவங்க சார் அப்படின்னு. எஸ், ஈவி யூஸ் பண்றதுனால அதான் நீங்க தயாரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிளாட் தேவைப்படும். அந்த பிளாட்டை மேனுஃபேக்சர் பண்ணணும்னால மெக்கானிக்கல் தேவைப்படுவாங்க. எனிஹோ நம்மளுக்கு வேலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான மிகப்பெரிய உண்மை. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கத்தார் சைட்ல சவுதி, அபுதாபி இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஆயில் ரிக்ல ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஃப்ரம் ஆயில் ரிக்கர்ல இருந்து எல்லா கேட்டகரிக்குமே. எஸ், இப்போ நேத்து கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 120 பேர் கேட்டுருக்காங்க நம்மள்ட்ட ஆயில் ரிக் பண்ற பொசிஷனுக்கு. நம்மள்ட்ட தான் இல்லையே. இதெல்லாமே ஃபியூச்சர்ல நாங்க கண்டிப்பா இந்த வீடியோல ஆடா கொண்டு வருவோம். அப்ப நீங்க வாங்க, நீங்க அப்ராடுக்கு பறந்து அபுதாபிக்கு போகலாம். அதுல எப்படின்னா 2 மாசம் வேலை, 1 மாசம் லீவு. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும். ஃப்ளைட் டிக்கெட்டும் போட்டு கொடுத்து 1 மாசம் வீட்ல ஜாலியா இருந்துக்கலாம். அதுக்கும் சம்பளமும் குடுப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எந்த ஃபீல்டுமே அமையாது. இந்த ஃபீல்ட் அமையும். ஓகே. இந்த ஃபீல்டுல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வெயிட்லாம் தூக்கி வச்சு செஞ்ச வேலையை திருப்பி திருப்பி செய்யறது அந்த மாதிரியே கிடையாது. டே பை டே நீங்க நாலேட்ஜ் கெயின் பண்ணிட்டே வருவீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான சேலஞ்சஸ் நீங்க சந்திப்பீங்க. அந்த சேலஞ்ச் தான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இதை வச்சு தான் உங்களுடைய குரோத் அமையும். மினிமம் ஒரு 3ல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க பார்த்தீங்கன்னா 45,000 60,000 இங்க நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நீங்க சேலரி வாங்க முடியும். இதுவே நீங்க அப்ராட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ₹1,00,000 மேலேயே நீங்க ஈஸியா வாங்க முடியும். மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, நீங்க ஃபாரின் போகணும், கல்ஃப் கண்ட்ரீஸ் போகணும், இல்ல சிங்கப்பூர் போகணும், இல்ல கனடா போகணும், இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு கண்டிப்பா நீங்க டிராவல் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணலாம். இல்ல சார், நான் கோயம்புத்தூர், ஈரோடு பக்கம் பார்த்தா தூக்கநாக்கம்பாளையம், கோயம்புத்தூர்ல பாப்பம்பட்டிக்குள்ளேயே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ் வேண்டாம்னு நானே சொல்லுவேன். எஸ், இந்த கோர்ஸை நீங்க வேர்ல்டு வைடா டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க, யூ ஆர் அ டிராவல் ஃப்ரீக் அப்படின்னா, யூ மஸ்ட் சூஸ் திஸ் ஃபீல்ட், ஆயில் அண்ட் கேஸ் ஆர் பவர் பிளான்ட் செக்டர். பிகாஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள் இன் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் வேலை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிடாதீங்க. யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஐயா. எஸ், நீங்க நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய சம்பளம் வாங்கணும், ஒர்க்கும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு டிபார்ட்மெண்ட்டா நாங்க பாக்குறது எது அப்படின்னா, QC,
குவாலிட்டி கண்ட்ரோல் கியூசி இன்ஜினியர் ஆர் கியூசி இன்ஸ்பெக்டர் கேட்டகரி. ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எம்இசியில் இந்த கியூசி இன்ஜினியரா வேலைக்கு போறதுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா வந்துட்டான்டா கோர்ஸுக்கு அப்படின்னா எஸ் நம்மளுடைய சிகே கோர்ஸ், அதாவது சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல வர 5ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எஸ், ஆயில் அண்ட் கேஸ்ல நீங்க கியூசி இன்ஜினியரா நீங்க போகணும் அப்படின்னா நீங்க இந்த கோர்ஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கிற ஒரு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா என்டிடி, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதாவது ஒரு பொருளை உடைக்காம அதுக்கு உள்ள டிஃபெக்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த என்டிடி அப்படிங்கிறது. இது வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ல நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், இதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். அதுவும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வேர்ல்டு வைடா, உங்களுக்கு இன்டர்நேஷனல் வைடா எல்லா பக்கமே இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு சர்டிஃபிகேட். உங்களுக்கு வேர்ல்டு வைடா நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொண்டு போய் காட்டலாம். அந்த என்டிடியில் 6 மெத்தட் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், 6 வகையான டெக்னிக்ஸ் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இது இல்லாம வெல்டிங் கியூசி அப்படிங்கிற அடிச்சலாமே இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிக்யூஐ. இந்த வெல்டிங் கியூசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங், டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ் வரைக்கும் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். சொல்லும் போது மூச்சு விடாம சொல்லலாம், ஆனா இதெல்லாமே உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியாது. எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்படித்தான் அந்த வகையில தான் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நீங்க யூடியூப்லயும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய கேண்டிடேட் சைடுல இருந்து வந்த எல்லா ரிவ்யூஸும் அதைத்தான் பிரதிபலிக்குது. எஸ். ஸோ என்னன்னா நாங்க கத்துக் கொடுக்குற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் கற்றுக் கொடுத்து சர்டிஃபிகேட் எல்லாம் கையில கொடுத்து டாட்டா பாய் பாய் அனுப்புற ஆள் இல்லை நாங்க. எஸ், நீங்க இந்த கோர்ஸை எம்இசியில படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலை 100% இங்க உறுதியா இருக்கும். எஸ், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. நாங்க ஒன்றும் புதுசா ஆப்பர்ச்சுனிட்டி முளைக்க வைக்க போறது இல்லை. ஸோ தேர் வில் பி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேர். நாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா எங்க வேலை. அது எங்களுக்கு ஈஸியா தான் இருக்குது. ஸோ அதனால ஜாப் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு அஷ்யூர்டா இருக்கும். பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. என்ன கண்டிஷன்? சேலரி ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா 15K இருந்து 25K இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதர் தன் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கெட் மச் மோர். அப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி ரேஞ்ச் சொல்லியாச்சு. ஒர்க் லொகேஷன் டெஃபினட்டா தமிழ்நாட்டுக்குள்ள கேட்காதீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இல்லவே இல்லையானா இருக்குதுங்க. இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு வெளியே போற என்ன இருந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒர்க் பண்ணீங்க, ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நீங்க வெளியே நார்த் சைடோ இல்ல நீங்க கல்ஃபுக்கோ போனா ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இந்த ஃபீல்டுக்குள்ள. நீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணணும்னா இந்த கோர்ஸை நீங்க செலவு பண்ணி படிக்கிறது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னோட கண்டிஷன். ஓகே, இந்த கோர்ஸுடைய டோட்டல் டியூரேஷன் வந்து 30 நாள். 30 நாள் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த 30 நாள்ல இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டு போவோம், தியரிட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும், ப்ராக்டிகல் கிளாஸஸும் இருக்கும், மார்க்அப் இன்டர்வியூஸ் இருக்கும், ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே பக்காவா உங்களுக்கு ஒரு மாதத்துல ஒரு ஃபுல் பேக்கடா இருக்கும். எஸ், நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா நீங்க இங்க தங்குறதுக்கான அகாமடேஷன் எம்இசில இருந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அடுத்து லஞ்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். காலையிலயும் நைட்டும் நீங்களே சாப்பாடை வந்து செலவு வந்து நீங்களே பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து அவ்வளோதான். இதெல்லாமே கொடுத்து உங்களுக்கு வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே, ஏன் இந்த கோர்ஸை நீங்க எம்இசியில பண்ணணும்? அதுவும் ஒன்று இருக்குது இல்லையா? ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ட்ரைனிங் வந்து பக்காவா இருக்கும். ஓகே, அதை எல்லாம் கொடுக்குறாங்களே, நீங்க இந்த புத்தகம் கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அதுவும் எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், லைஃப் லாங் கரியர் சப்போர்ட் இருக்கும் எம்இசியில. ஒன்ஸ் உங்களை நான் ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டேன், ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டீங்க, அதுக்கப்புறமா இல்லை சார் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் சார், வேற ஏதோ வேலை இருக்குதா நீங்க கேட்க வேண்டாம். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். எஸ், இப்போ நாங்கள் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி இந்த ஓல்டு கேண்டிடேட்ஸ் நாங்களே கால் பண்ணி தம்பி ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அடுத்த கம்பெனிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனி நீங்க இப்போ வாங்கிட்டு இருந்த சேலரியோட இன்னும் பெட்டரான சேலரி அடுத்த கம்பெனிக்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ இதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறதுக்காகத்தான் நம்ம எம்இசியில எம்என்ஐ அப்படின்னு ஒரு ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எம்என்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியும் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்டா இருந்தா சொல்லாதீங்க. ஏன் யாருக்கும் வெளியாட்கள் யாராவது இருந்தீங்கன்னா எம்என்ஐனா என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கெஸ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். நம்ம ஆளுங்க வந்து மறு வச்சுட்டு வந்து சார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அதை நம்ம சீக்கிரட்டா வச்சிருப்போம். நம்ம கூடி சீக்கிரம் அதை வந்து பப்ளிக்கா எல்லாத்துக்கும் சொல்லுவோம். அது வரைக்கும் இது தெரியாதவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போயிட்டு உங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க, நாங்களே கால் பண்ணுவோம். அல்லது என் நம்பருக்கு நீங்க டேரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். அந்த நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். அண்ட் தென் வேலை மட்டும் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் மட்டும் வேணும்னாலும் நாங்களே பண்ணி தருவோம். ஸோ இந்த கோர்ஸை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே படிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றேன், மிஷின் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து இப்போ ஃபீல்டு சேஞ்ச் பண்ணணும், நான் இந்த ஆயில் அண்ட் கேஸ்குள்ள வரலாமா அப்படின்னா எஸ், டோர்ஸ் ஆர் ஓப்பன், யூ கேன் கம்.
எப்பவுமே கதவு திறந்து தான் வச்சிருப்போம். அதனால நீங்க எப்பனாலும் இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம். அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடி இதில் உள்ள நெளிவு சுழிவுகளை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் எங்கள்ட்ட கால் பண்ணி பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் எது வேணும்னாலும் இல்ல இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கபில் குமார். தேங்க் யூ so much.